உங்களை நேசித்து 13 வருஷமாக நான் வச்சதுக்கு கேஸ் கொடுத்து என்னை நீங்கள் உச்சத்தில் உட்கார வச்சிட்டீங்க. இந்த மாதிரி கட்சி தேவையே இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் பார்க்காமையும் எதுவுமே வந்து தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறாருன்னா அப்போ நான் இதில் வந்து எனக்கு வந்து என்ன சார் பிரயோஜனம் எனக்கு இதுலேருந்து? தலைவரே ரொம்ப நன்றி. என்னை நீங்கள் இட்டுன்னு போய் உச்சத்தில் வச்சிட்டீங்க. 13 வருஷமா நான் உங்களுக்கு உண்மையாக இருந்ததுக்கு என்னை நீங்கள் இட்டுன்னு போய் உச்சத்தில் வச்சிட்டீங்க. இது நானும் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். அதாவது முத என்னை தள்ளுனது வந்து சத்யா தான் தள்ளுறாரு. என்ன ஒரு வார்த்தை என்னை வந்து சாதி அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லி என்னை தள்ளுறாரு. தள்ளும் போது தான் நான் என்ன பண்ணுறேன், என்ன ஏங்க தள்ளுறீங்க, ஏன் என்ன தள்ளுற, அங்கே நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லி என்ன ஏன் தள்ளுறேன் நான் பண்ணும்போது எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து மொத்தமே இருக்குது. எல்லா நியூஸ் சேனல்லையுமே எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லா வீடியோ இருக்குது. நான் வந்து அசிங்கமாக பேசுனதாகவும் நான் வந்து அவதூறாக பேசுகிறேன், ஒரு வார்த்தை கூட என் வாயில் அசிங்கமாக வரல. எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது. இதில் நம்பி நான் இந்த கட்சி ஏக்கமாக வந்து நான் வந்து ஜாதி கட்சிக்கு நான் போகல. நான் இதுவரையில் யாருக்கிட்டையுமே ஜாதி ரீதியாக பழகுனது கிடையாது. எனக்கு வந்து பொது கட்சி ஒன்று என் தலைவர் விஜய் தான். அவருக்காக அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அவர் மேலே விரும்பி ஆசைப்பட்டு அந்த கட்சியில் நான் போனேன். நான் இதுவரையிலுமே வந்து இந்த விஷயம் தலைவருக்கு தெரில, ஆனந்த் சார் தான் பண்ணுறாரு, தலைவர் ஆனந்த் சார் தான் பண்ணுறாரு தான் நான் இதுவரையில் நினச்சிருக்கிறேன். இன்றைக்கி என் மேலே ஒரு எஃப்ஐஆர் வந்து என் பேரில் மட்டும் கேஸை போட்டு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காவல்துறை வந்து என் பேரில் மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. அதாவது வந்து நான் குத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் போடல. நீங்கள் போடுங்க, அதாவது நேர்மையாக போடுங்க, எல்லாமே நேர்மையாக செய்யுங்க. நான் வந்து சட்ட ரீதியாக என்னாவோ நான் அதை பார்த்துக்கிறேன். என்னுடைய லாயர் அட்வொகேட் நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கேஸுன்றது வந்து ஒரு பொதுவாக போடுங்க. என் மேலே போட்ட மாதிரி என்னை யார் தள்ளுன்னு அந்த வீடியோ இருக்குது. நான் இதுவரைலாம் வந்து ஆரணியில் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்து நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கும், காவல்துறை விசாரிச்சு தப்பா ரைட்டா உண்மையாக போய் அந்த எஃப்ஐஆர் போடும். எனக்கு கூப்பிடவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் உன் பேரில் எஃப்ஐஆர் இருக்குது, உன் பேரில் எஃப்ஐஆர். என்ன விஷயம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னுடைய உரிமை கட்சியில் நான் இருக்கிறேன், நான் வந்து உறுப்பினராக இருக்கிறேன், கட்சியில் இருக்கிறேன். நான் வந்து போஸ்டிங்கோ பணத்துக்கோ இந்த இயக்கத்துக்கு வரல. அவர் மேலே ஆசைப்பட்டு தலைவர் மேலே ஆசைப்பட்டு வரேன். தலைவருக்கு எந்த விஷயமும் தெரிலன்னு பேசினுக்கிறேன். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது 22ஆம் தேதி மூணு விஷயம் நடக்குது, 3 சம்பவம் நடக்குது. அதாவது ஆர்னியில் என்னுடைய விஷயம் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற இடத்துல நடக்குது. ஆனந்த் சார் அவருக்கு வேண்டியவங்கள மட்டும் போய் பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஃபோனை பண்ணி தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷயம் தலைவருக்கு தெரிலன்றது எப்படி நான் நம்ப முடியும்? இவ்வளோ விஷயம் அதாவது ஒரு கட்சியில் பைலா நான் சார் நான் தப்பே பண்ணிக்கிறேன் சார் கட்சியில். சரி நான் தப்பு பண்ணிட்டேன், அது என்ன தப்பு பண்ணாவது என்னை கூப்பிட்டு நீங்கள் கேட்கணும்ல.